அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ யுகாலு லி இப்னிஹி, கியாமத்திலே இந்த பெற்றோருடைய பிள்ளைக்கு சொல்லப்படுமாம். என்ன சொல்லப்படும்? இக்ரா, நீ ஓதுப்பா, நீ குர்ஆனை ஓதுப்பா என்று சொல்லப்படும். ஃபகுல்லமா கரா ஆயத்தன், அந்த பிள்ளை, அந்த பெற்றோர் பெற்றெடுத்து குர்ஆனை மனனம் செய்த அந்த பிள்ளை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை ஓத ஓத அல்லாஹு தஆலா ரஃபஅல்லாஹு அஸ்ஸ வஜல்ல பிஹாலில் அபி தரஜதன், அந்த பிள்ளை ஓத ஓத ஒவ்வொரு ஆயத்திற்கும் இவருடைய தந்தைக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். அந்த பிள்ளை குர்ஆன் ஓதி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஆயத்திற்கும் அவருடைய தந்தைக்கு அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்றால் நாம் யோசிக்க வேண்டும். இந்த ஹதீஸிலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பதும் அதே போன்ற குர்ஆனை மனனம் செய்கின்ற ஹாஃபில்களாக ஆக்குவதன் மூலமாக அந்த பிள்ளைகள் மட்டும் சொர்க்கவாசியாக ஆகுவதில்லை, அந்த பெற்றோர்களும் சொர்க்கவாசியாக ஆகிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும்.